அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, விஞ்ஞான் ரத்னா விருது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ விஞ்ஞான் ரத்னா விருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட அறிவியல் துறையில மிக உயரிய விருதாக கருதப்படுது. இந்த விஞ்ஞான் அப்படிங்கிற விருதுகளுக்கு கீழ விஞ்ஞான் ரத்னா, விஞ்ஞான் ஸ்ரீ, விஞ்ஞான் யுவா, அடுத்தது விஞ்ஞான் குழு அப்படின்னு சொல்லி 4 விதமா விருதுகள் வழங்கப்படுது. அதுல இந்த விஞ்ஞான் ரத்னா விருது தான் வந்து ஹையஸ்ட் சரிங்களா? முதல் விருது யாருக்கு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழகத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜன் பத்மநாபன் அவர்களுக்கு இந்த விஞ்ஞான் ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கும். இந்த வருஷம் 2025க்கான விருது 2வது விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்தியாவைச் சேர்ந்த ஜெயந்த் நார்லிக்கர் அப்படிங்கிறவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவரு யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஸ்ட்ரோ பிசிசிஸ்ட் வானியற்பியல் விஞ்ஞானியாக இருக்காரு. சரிங்களா? இவர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிக் பேங் அதாவது யுனிவர்ஸோட ஆரிஜின் ரிலேட்டடா நெறைய ஸ்டடீஸ் பண்ணியிருப்பாரு. அதுல ஃபேமஸா என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த பிக் பேங் தியரி இருக்கு இல்லையா? கண்ட ஐ மீன் வெடிப்பு கோட்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? அந்த அந்த கோட்பாட வந்து எதிர்த்தவர் தான் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நார்லிக்கர் அப்படிங்கிறவர். ஜெயந்த் நார்லிக்கர் அப்படிங்கிறவர். சரிங்களா? ஸோ அத தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, விஞ்ஞான் குழு விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆ அரோமா மிஷன் அந்த டீமுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இந்த விஞ்ஞான் குழு விருது பொறுத்தவரைக்கும், ஒரு டீம்ல வந்து 3 சயின்டிஸ்ட்க்கு மேல இருந்து அந்த ஒரு ரிசர்ச்ச வந்து பண்ணியிருக்கணும். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, சிஎஸ்ஐஆர் இருக்காங்க இல்லையா? கவுன்சில் ஆஃப் சயன்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். அவங்க வந்து இந்த அரோமா மிஷன் அப்படிங்கிறத 2016ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது அந்த அரோமா மிஷன என்னன்னு சொல்றாங்கன்னா, லாவெண்டர் ரெவல்யூஷன் அப்படின்னும் சொல்லுவாங்க. சரியா? ஸோ அந்த டீமுக்காக தான் இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, விஞ்ஞான் ஸ்ரீ விருது. விஞ்ஞான் ஸ்ரீ விருது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 8 பேருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஏதாவது ஒரு அறிவியல் துறையில சிறந்த சாதனைகள புரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கு தான் இந்த விஞ்ஞான் ஸ்ரீ விருது வழங்கப்படுது. அடுத்ததா விஞ்ஞான் யுவ விருது. இது வந்து பார்த்தீங்கன்னா, 45 வயதுக்கு உட்பட்டு இருக்கணும். இந்த விஞ்ஞான் யுவ விருது பெறணும் அப்படின்னா, ஸோ அதுல சயின்ஸ்ல வந்து ஏதாவது அச்சீவ்மென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வழங்கப்படும். ஓகேங்களா? இந்த வருஷம் விஞ்ஞான் யுவ விருது வந்து பார்த்தீங்கன்னா, 14 பேருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ விஞ்ஞான் அ ரத்னா விருது வந்து ஜெயந்த் நார்லிக்கர், விஞ்ஞான் குழு விருது அரோமா மிஷனுக்கு, விஞ்ஞான் ஸ்ரீ விருது வந்து பார்த்தீங்கன்னா 8 பேருக்கு, விஞ்ஞான் யுவா விருது வந்து பார்த்தா 14 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரியா? இன்னைக்கு இருந்த முக்கியமான செய்தி இதுதான். ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.